ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, சோம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானவுடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி 4 தக்காளி எடுத்துருந்தேங்க. புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா கொலைய வெந்துடணும் தக்காளி, வெங்காயம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1.5 டீஸ்பூன். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. மீல் மேக்கர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தக்காளி சாதத்தில் மீல் மேக்கர் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினோடனே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் கூடலாக இருக்கணும். இப்போது நான் அரிசி போட்டுக்கிட்டேன். மேலோட்டமாக புதினா இலைகள் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்கணும். சிம்மில் வச்சு 1 விசில் விடுற அளவுக்கு 3 விசில் வச்சுருந்தேன். அவ்வளோதான், விசில் போயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரியாக அடியில் பிடிக்காமல் ஒட்டாமல் வந்துருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.